வெல்கம் பேக் டு திஸ் சேனல் தமிழ் வில்லேஜ் பேர்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 5 month பேபிக்கு வந்து என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கும்போது அது வந்து எப்படி கொடுக்கலாம், என்ன ஃபுட் கொடுக்கலான்றதை தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு நான் கொடுக்குறத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 4 month கம்ப்ளீட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து 5 month கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் கம்பல் பண்ணல. நான் வந்து 5 month வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 month அப்புறம் கண்டிப்பாக இந்த மாதிரி தாய்ப்பாலோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து உணவுகளை கொடுக்கணும். அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. பட் தாய்ப்பாலையும் வந்து நிறுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணுன்றது ரொம்பவே ஒரு அவசியமான ஒன்று. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு அம்மாவோடைய முடிவு தான். ஸோ ஒரு அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 4 month கம்ப்ளீட் ஆகிருக்கு, 4 month கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறது ரொம்பவே அவசியம். ஒரு அம்மாவும் வந்து இதை கண்டிப்பாக பண்ணணும். பட் அதே சமயத்தில் தாய்ப்பாலும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதை வந்து விட்டுறக்கூடாது. இன்னொரு விஷயம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, சுகர் அண்டு சால்ட் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்றது மட்டும்தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சுகர் ஆட் பண்ணி ஏதாச்சும் கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து அதை நல்லா பிடிச்சிக்குவாங்க. எந்த ஃபுட் கொடுத்தாலும் அதில் சுகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சுகரையும் சால்ட்டையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கேரட் வந்து எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து நான் சீவி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பீலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து பீலர் வச்சு பீல் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி அதை பாயில் பண்ணி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்படியே வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் ஜீரண சக்தி, அந்த ஜீரணம் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த குடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்காது. அவங்க வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு வந்து இவ்வளோ நாள் பிரஸ்ட் மில்க்லேயே இருந்துட்டு புதுசாக ஒரு ஃபுட்டுக்கு வந்து அவங்க மாறுறாங்க. அதனால் அவங்களோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க முழுங்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க குடல் அதுக்கெல்லாம் செரிமானம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டில் சாப்பிடும்போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. அதாவது ஒரு சில குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு வயிறு வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே போதுன்னு சொல்லிடுவாங்க, அதோட விட்டுருங்க. இல்லை ஒரு சில குழந்தைங்க ஃபஸ்ட்டுன்றதால சாப்பிட மாட்டாங்க. அவங்கள ரொம்ப வந்து பிடிச்சி கம்பல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. டெய்லி இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஊட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 இல்லை 1.5 ஸ்பூன் மட்டும் நீங்கள் ஊட்டினாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு 15 days 20 days கழித்து அவங்க நல்லா சாப்பிட பழகிடுவாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 1/2 bowl அளவுக்கு 1/2 cup அளவுக்கு வந்து நம்ம ஊட்டலாம். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அதுவே வந்து போதுமான அளவு. அதுக்கப்புறம் அவங்க கேட்டாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அந்த மாதிரி ஃபுட் கொடுக்கும்போது இடையிடையே நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியும் கொடுக்கணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை தான் கொடுக்கணும். சரி, இப்போ பாருங்கள், இந்த கேரட் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் தான் கொடுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அந்த தண்ணியை தான் வந்து கொடுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது ஊட்டும்போது இடையில வந்து தண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து இது வந்து நீங்கள் மார்னிங்கில் கொடுக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஃபுட்டையும் சொல்கிறேன். ஸோ இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்க இட்லியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஸோ நான் வந்து ஒரு 1/4 இட்லி அளவுக்கு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நீங்களுமே எடுத்து வச்சுக்கோங்க. இட்லியை வந்து அப்படியே கொடுக்காம பிரஸ்ட் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பிரஸ்ட் மில்க் கொடுக்கல, ஃபார்முலா மில்க் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நல்லா டிப் பண்ணி அதில் நல்லா சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சோக் ஆனதுக்கப்புறம் நல்லா மசிச்சுக்கோங்க கையிலையே. நீங்கள் வந்து இதை மிக்சிலெலாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே கையில் மசித்தாலே நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ இதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டலாம். ஸோ குழந்தைங்களுக்கு எதை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் அந்த குடலெல்லாம் வளர்ச்சி, இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள்
நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. கையிலேயே மசிச்சு கையிலேயே ஊட்டுங்க. கண்டிப்பாக ஸ்பூனை விட கை தான் பெஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு எவ்வளோ அளவு ஊட்டுன்றது தெரியும். ஸ்பூன் அப்படின்னா நம்ம அதிகமான அளவு ஊட்டிட்டு குழந்தைங்களுக்கு பொரியறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கரெக்டான அளவு ஊட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கையிலேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கையை ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணி கையிலேயே வந்து குழந்தைங்களுக்கு கூட்டுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட் வந்து கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து குடலுக்கு எல்லாமே ஒத்துக்கணும். ஸோ அது எதுவும் அலர்ஜி ஆகிற மாதிரி இருந்தால் அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க. குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த ஃபுட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் கேரட் கொடுக்குறீங்க அப்படின்னா செகண்ட் டே வந்து ஒரு வெஜிடபிள் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி தேர்ட் டே ஒரே நாள்லேயே ஃபுல்லாகவும் கொடுக்காம ஒரு நாளைக்கு வந்து ஒன்று கொடுங்க. ஒரு 20-15 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து 3 hours ஒன்ஸ் ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆவாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.